நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விடை கண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் மிகவும் அழகான விதத்தில் தீர்வு கொடுக்கறதுக்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க பேராசிரியர் திரு பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாக. ஓம் அஸ்வத்வஜாய வத்மகே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் அக்னியே நமஹ. ஓம் ருத்ரனே நமஹ. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். நன்றி சார். சார், இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு பொதுவான தகவலுடைய ஆரம்பிக்கலாமா? ஆன்மீகமாகவே தொடங்கலாம் இன்னைக்கு பொழுது. அதாவது இன்றைக்கு மிக சிறந்த நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று இந்த நாளுடைய பெயர். இந்த நாளில் இரண்டு சிறப்பான ஆன்மீக விஷயங்கள் இருக்கு. நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சொல்கிறேன், நிறைவில் இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்களை, கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் நிறைவேற்றி தரக்கூடிய நாள். அது ரொம்ப குறிப்பெடுத்துக்கோங்க. இன்னைக்கு அதிகாலையில் 1:30 மணிக்கு அந்த நேரம் தொடங்கி இருக்கிறது. காலை 10:30 மணி வரை இந்த நேரம் இருக்கிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. காலை 10:30 மணி வரை உங்கள் வீடுகளிலே விளக்கேற்றி மகாலட்சுமியை மனதிலே தியானித்து, பெருமாளை தியானித்து எந்த கோரிக்கைகள் வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்பதுதான் ஐதீகம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபட்டு இன்றைக்கு பலன் பெறுங்கள். மிக்க நன்றி சார். ஒரு அழகான தகவல் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுடைய யாருக்கா கேட்க போறீங்க நீங்க? என் மகளுக்கு கேட்கணும். சரி, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 20/4/1994. பிறந்த நேரம்? மதியம் 11 மணிக்கு. சரி, என்ன கேட்க போறீங்க? கல்யாணம் எப்போ நடக்கும்னு சார்ட்ட கேட்கணும். சரி, உங்களுக்கான விடை என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, உங்க பையனுடைய பேர் என்ன சொல்லுங்கம்மா? பொண்ணு பொண்ணு அனிதா. அதாவது அனிதாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்கம்மா. ஆயிலிய நட்சத்திரம், கடகராசி. சரிங்களா? பொதுவாகவே அனிதாவுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்குமா, இப்படி தானே? இவங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில், இப்போ அவங்க சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கு. அதனால தான் திருமண விஷயங்களில் தடைகள் இருக்கு. எந்த கவலையும் பட வேண்டாம். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1900 இப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா 2017 நடந்துட்டு இருக்கு. 18 பிப்ரவரி மாதம் வருகிற போது இவருக்கு திருமணம் கூடி வரும். நல்ல முறையில் வாழ்க்கை அமையுமா? அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், புதுக்கோட்டை. சரி, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. வினோத்குமார். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 9/10/1991. ஓகே, பிறந்த நேரம்மா? புதன்கிழமை காலை 11:40. ஓகே, என்ன கேட்கணும்னு விரும்புறீங்க? பையன் பிஇ படிச்சிருக்கான். நான் வேலை ஒன்றும் கிடைக்கல. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? அவனுக்கு ஏதாவது? சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, வினோத்குமாருடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இல்லையா? சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில் அவர் பிறந்திருக்கிறாரு. தற்பொழுது 7.5 நாடி சனி நடக்குதுமா. அதனால தான் அவருக்கு வேலை கிடைப்பதில் சில தடைகள் இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இவருக்கு நல்ல நேரம் இந்த நவம்பரிலிருந்து தொடங்குகிறது. அதற்கு பிறகு நல்ல முறையில் வேலை அமையும். வெளிநாட்டு வேலை வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மகனுக்கு இருக்கிறது. அந்த எண்ணமும் 2 ஆண்டுகளில் பூர்த்தியாக போகிறது. தற்போது அருகில் இருக்கக்கூடிய கம்பெனியிலேயே அவருக்கு நல்ல வேலை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் மணிகண்டன் மேடம். மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்க போறீங்க சார்? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/6/1989 மேடம். ஓகே, பிறந்த நேரம்?
5:30 மணிக்கு மேடம். காலையா இல்லை மாலைங்களா? மாலைங்க மேடம். மாலை. என்ன கேட்க போறீங்க சார்? சார் நான் எது செஞ்சாலும் பணமே சேர மாட்டேங்குங்க. ஓகே, சரி. உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீர்களானால் நீங்களும் துலா ராசியில பிறந்தவர். பணச்செழிப்பு ஏற்படுவதிலே தற்காலிகமாக உங்களுக்கு தடை இருக்கிறது, சரிங்களா மணிகண்டன்? அதனால பெரிய கவலைப்பட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மணி பிளான்ட்னு சொல்லி ஒரு செடியை வளர்க்க சொல்லுவோம். பொதுவாகவே ஜோதிட ஆலோசனைக்கு வருகிற போது பணவரவிற்காக நாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளில் எளிய வழிமுறைகளில் ஒன்று நீங்க வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வளர்க்கிற போது நல்ல தன செழிப்பு வீட்டில் ஏற்படுவதை உணரலாம். இது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் வித்தியாசப்படும், உண்மைதான். அது அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல சொல்றோம். நீங்க மணி பிளான்ட் வளர்த்தீங்கன்னா நல்ல பண வரவு வரும். மணிகண்டன், வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. சரி, இப்போ பண வரவு அப்படிங்கிறது மணிகண்டனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அனைத்து ஜாதகக்காரர்களும் பொதுவா என்ன மாதிரியான விஷயங்கள் கையாளணும்? நல்ல விஷயம். அதாவது இன்னைக்கு தேவை, பண தேவை மனிதர்களுக்கு அதிகம் இருக்கிறது, உண்மைதான். இதுக்கு என்ன செய்யணும்னா, வெத்தலை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையான பரிகாரம் இது. செய்து பார்த்தா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். வெத்தலையை எடுத்துக்கிட்டு 6 வெத்தலை எடுத்துக்கணும். அந்த வெத்தலையில் நல்ல வெத்தலையாக பார்த்து எடுக்கணும். அந்த வெத்தலையில் அதனுடைய முன்புறம் நல்ல நெய்யை தடவிடணும். நெய்யை தடவி அந்த வெத்தலையை மடித்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதை வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணியிலேருந்து 2 மணிக்குள்ளே செய்யணும். வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணியிலேருந்து 2 மணிக்குள்ள வெற்றிலையில் நெய் தடவி அதை மடித்து உங்களுடைய பணப்பெட்டி இல்லாட்டா உங்களுடைய பீரோ, கேஷ் பாக்ஸ் அதில் வச்சுக்கலாம். வியாபார ஸ்தலமாக இருந்தால் அங்கேயும் வச்சுக்கலாம். வீட்லேயும் செய்து பார்க்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்றி பாருங்கள், நல்ல பண வரவு வரும். சரிங்களா? ரொம்ப நன்றி சார், அற்புதமான ஒரு தகவல் சொன்னீங்க. கண்டிப்பாக அதை எல்லாருமே கடைபிடிப்பாங்க. சரி நேயர்களே, இன்னும் ஏராளமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் உமா மேம். நான் பையனுக்காக கேட்கணும். சரி, பையனுடைய பெயர் சொல்லுங்க. 16/9/1996. ஓகே, பிறந்த 3/7 சொல்லணும். சரிங்கம்மா, பையனுடைய பெயர் சொல்லுங்க. ராகுல். ராகுல் அவனுக்கு படிச்சுட்டு இருக்கான். அடுத்து அவனோட லைஃப் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அவனோட லைஃப் எப்படி இருக்கு? சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ராகுல் என்ன படிக்கிறாருமா? பிஇ படிச்சிட்டு இருக்காங்க சார். பிஇ படிக்கிறார். அவருடைய ஜாதகத்துலமா சனி பகவான் வக்கரமா இருக்காரு. இவருடைய தாள்கள் எல்லாமே ஒரு பாஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுல சில தடைகள் இருக்கு உங்க மகனுக்கு. அதனால அவர் எல்லா பாடங்களும் பாஸ் பண்றதுக்கு முதல்ல வழி சொல்றேன், பிறகு வேலை கிடைக்கிறதுக்கு வழி சொல்றேன். இவர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில ஆஞ்சநேயரை சென்று வழிபட சொல்லுங்கள். காலையில அப்படி ஆஞ்சநேயரை வழிபட்டு கொண்டு வந்தால்தான் இவர் முதல்ல எல்லா பாடங்களையும் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணா தானே அடுத்து முடிச்சு வேலைக்கு போக முடியும் இல்லைங்களா? அதற்கு பிறகு இவர் படித்து முடித்த பிறகு அருகில் உள்ள பெருமாள் கோயில்ல நெய் தீபம் ஏற்றி வரணும். 3 சனிக்கிழமைகள் செய்து வந்தால் இவருக்கு நல்ல முறையிலே வேலை அமையும். வேலை அவர் படித்து முடித்த 2வது மாதத்திலே அமைந்துவிடும். கவலை வேண்டாம். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க பையனுக்கு. ஓகே, அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஜானகிராமன், திருவாதிரை நட்சத்திரம். பிறந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 13/11/1984. 84. பிறந்த நேரம் காலையில 4:10. சரி, என்ன கேட்க போறீங்கம்மா? செவ்வாய்க்கிழமை. ஓகே, என்ன கேட்க போறீங்க? அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு முடிச்சிருக்கு. நல்ல இன்னும் உத்தியோகம் இல்ல. சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது? சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, உங்களுடைய மகனுக்கு ஜானகிராமனுக்குமா இவருக்கு என்னன்னா சில தடைகள் சமீப காலமாகவே அதிக தடைகள் இவருக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கு. இவருக்கு கடந்த 3.5 வருடங்களாக பல தடைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்ததுனால இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அவருக்கு தீரப்போகிறது. நல்ல வேலை அமைய போகிறதுமா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் கருடனை பற்றி ஏதாவது ஸ்லோகங்கள் வீட்டில் தினமும் சொல்லிக்கிட்டு வந்தாருன்னா இவருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். நல்ல முறையில் வேலை அமையும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் திருப்பதிங்க. எங்கேருந்து பேசுறீங்க சார்?
பெரும்பரில்லைங்க. சரி, யாருக்கா கேட்க போறீங்க? எங்களுக்கே கேட்க போறேங்க. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் 15/6/75. 75. பிறந்த நேரம்? பிறந்த நேரம்லாம் தெரியாதுங்க. சரி, என்ன கேட்க போறீங்க சார்? நமக்கு தான் கேட்க போறீங்க. என்ன இது பெருசாலும் ஒன்றும் இதாக மாட்டேங்குதுங்க. ஓகே, சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருப்பதி அவர்களே, உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. நேற்றைய வரை உங்களுடைய குறிப்புகள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட உங்களுடைய நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணினீங்கன்னா தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இல்லையா? அதனால் இனிமேல் நீங்கள் திருக்கோயிலுக்கு செல்கிற போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் என்று சொல்லி உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது அர்த்தாஷ்டம சனி நடைபெறுகிறது. ஆகவேதான் உங்களுடைய மனசிலையும் கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தளர்ச்சிக்கு காரணம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி நடப்பதுதான். இது 3 மாதத்தில் விலகப் போகிறது. அதிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஏற்பட போகிறது. திருப்பதி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. சார், இப்போ இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த காலர்ஸ் எல்லாமே வேலை பற்றி தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சார், இப்போ பொதுவாக வந்து நல்ல ஒரு வேலையில் வந்து அமரணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணும்? அதாவது நீங்கள் சொல்கிறாப்புல நிறைய பேர் வேலையை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. இதற்கு இன்றைய நாளை ஒட்டிய ஒரு அருமையான பரிகாரம் சொல்கிறேன், பயன்படுத்திக்கிடலாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8லேருந்து 9க்குள்ள காதி ஆடைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காதி ஆடைகளை ஏழைக்கு தானம் செய்தால் அரசு வேலை அல்லது எதிர்பார்க்கக்கூடிய உயர்ந்த வேலை அமையும். இது ஞாயிற்றுக்கிழமைகளை செய்யணும். இரவு 8லேருந்து 9க்குள்ள காதி ஆடைகளைத்தான் தானம் செய்ய வேண்டும். வசதி இருக்குன்னு சொல்லி பட்டாடைகள் வாங்கி கொடுத்துடக்கூடாது. காதி ஆடைகள் தானம் செய்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதுதான் இதற்குரிய எளிமையான நல்ல பரிகாரம். மிக்க நன்றி சார், ஒரு அருமையான வழி கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. காஞ்சனாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? மாப்பிள்ளைக்காக கேட்கணுங்க. ஓகே, அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. பெயர் ஜெயக்குமார். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 15/8/1979. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 1:30. ஓகே, என்ன கேட்க போறீங்கம்மா? கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, விருச்சிக லக்னம். சரிம்மா, என்ன கேட்க போறீங்க? மாப்பிள்ளைக்கு வேலை விஷயமா கேட்கணுங்க. சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இவருக்கு வேலையில் நிறைய தடைகள் தென்படுதுமா. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய அன்னபூரணி கோயிலுக்கு செல்லணும். அங்கே அந்த அன்னபூரணிக்கு அரிசி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்களே இந்த திருக்கோயிலிலேயே நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள். அங்கே செல்லுங்க. அங்கே மிக குறைந்த ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறாங்க. அந்த அரிசியை வாங்கி அன்னதானத்திற்கு என்று அந்த கோயிலிலேயே நீங்கள் வழங்கலாம். அப்படி அன்னபூரணி கோயிலிலே வழங்கி கொண்டு வருகிற போது இவர் வாழ்க்கையில் பணப்பிரச்சனையோ இவருடைய உடல்நல கோளாறுகளோ வேலை பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் ஒரு நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையின் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். அதற்காக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அன்னபூரணியை சென்று வழிபட சொல்லுங்கள். உயர்ந்த வாழ்க்கை அவருக்கு அமையும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. முருகேஸ்வரிங்க. ஓகே, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பையனுக்காண்டி கேட்கணும். ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? சரிங்க. 7/11/1999. ஓகே, பிறந்த நேரம்? ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:45. சரி, பையனுடைய பெயர் என்னம்மா? வினோத்குமார். வினோத்குமார். என்ன கேட்க போறீங்க? படிக்க மாட்டேங்கிறா மேடம், ஸ்டேட் ஓவராசியா. சரி, சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். அதாவது உங்களுடைய அன்பு மகன் வந்து அவர் படிக்கிற போது படிக்கிற பாடங்கள் மனசுல பதிய மாட்டேங்குதுன்னு உங்கள்ட்ட சொல்றாரா? சேட்டைகள் அதிகமா இருக்காமா பையனுக்கு? அதாவது இவர் ஜாதகத்துல என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவர் அமாவாசை பொழுதில் பிறந்திருக்கிறார். அதுதான் இவருடைய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் இல்லைங்களா? அமாவாசை பொழுது தானே. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசைக்குமே அருகில் உள்ள பெண் தெய்வம் கொள்விக்கக்கூடிய ஒரு கோயில், பெண் தெய்வம் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு சென்று அமாவாசை பொழுதிலே இவர் பெயரிலே ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இவரை ஒரு தீபம் ஏற்றி வழிபட சொல்லுங்கள். அப்படி தொடர்ச்சியாக ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் இவருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறது, அது விலகி படிப்பிலே ஒரு தெளிவும் தெளிந்த ஞானமும் உண்டாகும். மிகச்சிறந்த கல்வி அவருக்கு அமையும். அவர் வந்து லெதர் டெக்னாலஜி சம்பந்தமாக படித்து பிற்காலத்திலே உயர்ந்த நிலைக்கு வருவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி.